குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். வைதிக சடங்குகளை செய்வது மிகவும் கடினம். போதாக்குறைக்கு இப்போது அடிமைத்தனம் வேறு. 12 ஆண்டுகள் ஒருவன் அடிமையாக வேலை செய்தால் அவன் அடிமையாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு காலம் யாரிடம் வேலை செய்தானோ அந்த எஜமானனின் இயல்பு அவனுக்கு வந்துவிடுகிறது. அவருக்கு சேவை செய்து செய்து அவருடைய ரஜோ தமோ குணங்கள், உயிர்களை வதைத்தல், இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் இவையெல்லாம் இவனுக்கும் வந்துவிடுகின்றன. வெறும் அடிமைத்தனம் மட்டுமல்ல, பிறகு பென்ஷன் வாங்கியும் அனுபவிக்கிறார்கள். நான் நங்கடாவிடம் வேதாந்தம் கற்றுக்கொண்டேன். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா. ஜால வித்தைக்காரன் வந்து எத்தனையோ ஜாலங்களை காட்டுகிறான். மாமரத்தை வரவழைக்கிறான், மாம்பழத்தையும் கூட காணலாம். ஆனால் இவை அனைத்தும் மாயம். வித்தைக்காரன் மட்டுமே உண்மை. மக்கள் ஒருவருக்கொருவர் அடைத்து கொள்வதை பார்த்ததில்லையா? எதற்காக இப்படி அடைத்து கொள்கிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரிவதில்லை. சண்டையும் எப்படி, நீ நாசமாய் போக, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றெல்லாம் பயமுறுத்தல், என்ன கத்தல், என்ன ஏச்சு பேச்சு. இந்த உலகம் மாய மாளிகையாக இருக்கலாம், ஆனால் அது ஆனந்த மாளிகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடம்பு இருந்தால் என்ன, வாழ்க்கையை ஆனந்த மாளிகையாகவும் ஆக்க முடியும். அவரை விதை சாணக்குவியலில் விழுந்தாலும் அவரை செடிதான் முளைக்கிறது. 8 பாசங்கள் இருந்தால் என்ன, இறையருள் இருக்குமானால் ஒரு கணத்தில் 8 பாசங்களும் அகன்றுவிடும். எப்படி தெரியுமா? 1000 ஆண்டுகளாக இருள் சூழ்ந்த ஓர் அறையில் விளக்கை கொண்டு வந்தால் அந்த கணத்திலேயே இருள் நீங்கிவிடுகிறது. சிறிது சிறிதாக நீங்குகிறது என்பது இல்லையே. ஜாலவித்தைக்காரனை பார்த்ததில்லையா? ஒரு கயிற்றில் ஏராளமான முடிச்சுகள் இட்டு அதன் ஒரு முனையை எங்காவது கட்டுகிறான், மறுமுனையை கையில் பிடித்து கொள்கிறான். கையில் பிடித்திருக்கின்ற முனையை உதறுகிறான். அவ்வளவுதான், எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றன. பிறர் தலைகீழாக நின்று முயன்றாலும் முடிச்சுகள் அவிழாது. குருவின் அருள் இருக்குமானால் எல்லா முடிச்சுகளும் ஒரு கணத்தில் அவிழ்ந்துவிடும்.